யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 26. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு பார்க்கிறோம், அன்னை மரியாள் தன் கண் முன்பாகவே இயேசு கிறிஸ்து துடித்து இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். சிறு வயதிலேயே தன் கணவனை இழந்தால் இப்பொழுது தன் ஒரே மகனையும் இழக்கின்றார். தனக்கென்று சொந்த வீடு இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவராக இருக்கின்றார். இந்த நிலையிலும் அன்னை மரியாள் தன் விசுவாசத்தை காத்து கொள்கிறார். கடவுள் மீது வைத்திருந்த அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இதுதான் அவருடைய சொத்தாக இருக்கிறது. தன் மனதை தைரியமாக வைத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட மனநிலை நமக்கும் வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நமக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இழக்கின்ற நிலைமை வந்தாலும் அன்னை மரியாளைப் போல தைரியமாக இருக்கின்றோமா? அல்லது சிறு சிறு தோல்விக்காக, கஷ்டத்திற்காக அழுது கொண்டு இருக்கின்றோமா? அன்னை மரியாள் தைரியமாக இருக்கின்றார், ஜெபிக்கிறவராக இருக்கின்றார். எத்தனையோ பேர் இவருக்கு எதிராக பேசியிருப்பார்கள். கடவுளை நம்பினாங்களாம், இப்ப பாரு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறாங்க என்று கேலி செய்திருப்பார்கள். ஆனாலும் மன தைரியம், விசுவாசம், நாம் இப்படி வாழ்வோம். நம்முடைய வாழ்வு மூலமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்னை மரியாள் திரும்பவும் தன் மகனை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு நாள் மாறும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற விசுவாசம் என்கின்ற ஆயுதத்தை பற்றி கொள்வோம். நம் குடும்பத்திற்காக, எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.